ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நாங்க இன்னைக்கு வந்து ஹிண்டாஸ்ல இருக்க பீச் இருக்குல்ல, அங்க தான் போயிருந்தோம். இப்ப வந்து குளிர் தொடங்குறனால, அங்க வந்து நெறைய வந்து லைட்ஸ் அந்த மாதிரி பிள்ளைங்களுக்கு கேம்ஸ் எல்லாம் போட்டுருக்காங்க. நான் போய் ரொம்ப வருஷம் ஆச்சு. ஏன்னா, அங்க வந்து ஹிண்டாஸ் பீச் வந்து கொஞ்சம் வேலை நடந்துட்டே இருந்துச்சு. இப்ப பார்த்தீங்கன்னா, ரொம்ப வந்து எல்லாமே சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. நாங்க பகல் டைம் தான் பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் லீவ் ஆனால, சரி போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போயிருந்தோம். பட் வந்து என்ட்ரி ஃபீஸ் இது வந்து ஃப்ரீயா தான் குடுக்குறாங்க. ஒவ்வொரு கேம்ஸ் இருக்குல்ல, அதுக்கு வந்து பே பண்றாங்க. பகல் டைம் மேக்ஸிமம் ஓப்பன்ல கிடையாது. ஈவினிங் ஒரு 4:00 மேல வந்தீங்கன்னு சொன்னா, இங்க வந்து உங்களுக்கு எல்லாமே பார்க்கலாம். ஆ ஒவ்வொரு கேம் மட்டும் கேட்டோம். அதுல வந்து 1 கேடின்னு சொன்னாங்க. பின்ன வந்து நெறைய மினி ஜூவும் இருக்கு. அதுல வந்து பீகாக் எல்லாமே இருந்துச்சு. உள்ளாடி கோட்டாலாம் இருக்குன்னு நெனைக்கிறேன். அது பக்கத்துல போகும்போது அதோட ஸ்மெல் வர ஆரம்பிச்சு நமக்குது. இதெல்லாம் வந்து பிள்ளைங்களுக்கு சாப்பிடுற இடம், பிள்ளைங்களுக்கு இந்த ஸ்டிக்கர்லாம் ஃபேஸ்ல ட்ரா பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி ஸ்நாக்ஸ் ஐட்டம் எல்லாமே உள்ளாடி இருக்குது. எல்லாமே வந்து நம்ம பே பண்ணி வாங்கணும். இப்ப வந்து பிள்ளைங்கள நம்ம கூட்டிட்டு போனா, சும்மா வந்து இந்த லைட்ஸ் எல்லாம் பார்த்து கூட அவங்க பிள்ளைங்க வந்து என்ஜாய் பண்ணுவாங்க. அந்த மினி ஜூக்குள்ளாடி போறதுக்கும் காசு வேணும்னு நெனைக்கிறேன். ஆனா நாங்க போற டைம் 2 மயில் வந்து மேல வந்து விளையாடிட்டு இருந்துச்சு. அது அப்படியே நடந்துட்டு இருந்துச்சு. அத வந்து பார்க்க முடிஞ்சுச்சு எங்களால. எல்லாம் உள்ளாடி எல்லாம் போக முடியல. அதுக்கப்புறம் வந்து ஃபுட் கடை, நெறைய ஃபுட் கடை இருக்குது. நம்ம வந்து நைட் வந்து சூடா நெறைய வந்து திங்ஸஸ் எல்லாமே வந்து நம்ம சாப்பிட்டுக்கலாம். அதுக்கு ஏற்றபோல அவங்க வந்து எல்லாமே ரெடி பண்ணியிருந்தாங்க. பட் வந்து எப்படி சொல்றது? அங்க வந்து நாங்க வந்து போய் உட்கார்ந்து சமைச்சு கொண்டு போயிருந்தோம். அப்ப இருந்து சாப்பிட்டுட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இங்க இதெல்லாம் பார்க்கும்போது, அங்க வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் போட்டிருந்தாங்க. கீழ ஷீட் எல்லாம் விரிச்சு இருக்கக்கூடாது, சாப்பிடக்கூடாது, வெளியிலேருந்து ஃபுட் கொண்டு வரக்கூடாது அப்படின்னு போட்டிருக்காங்க. அதனால நீங்க போனீங்கன்னா மேக்ஸிமம் அங்க தான் ஏதாவது சாப்பிடுறதா இருக்கணும். இல்ல நம்ம நடந்து நடந்து கூட மேக்ஸிமம் ஏதாவது பிள்ளைங்களுக்கு ஏதாவது பிரெட் ஏதாவது வாங்கிட்டு போனீங்கன்னா, அந்த மாரி இருக்கும். இதுல வந்து பிள்ளைங்கள வந்து பிளேயிங் ஏரியாஸ் மேக்ஸிமம் எல்லாமே வந்து பிள்ளைங்கள கவர் பண்ற மாரி தான் இருந்துச்சு. ஏன்னா, இப்ப வந்து பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் லீவ் இருக்குல்ல. அதனால வந்து பிள்ளைங்க தூரம் எங்கேயும் போய் என்ஜாய் பண்ண முடியுதுன்னா, நீங்க இந்த மாதிரி பிந்தாஸ் கூட்டிட்டு போறீங்கன்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதேபோல இது வந்து சின்னதா ஒரு கார்டன் செட்டப் குடுத்துருக்காங்க. நம்ம இப்ப வெளிய எங்கேயும் போய் கார்டன் போகணும்னா ரொம்ப தூரமா போணும். பாஃப்ரா, அப்துலி அந்த மாதிரி. பட் இப்ப அங்கும் மேக்ஸிமம் க்ளோஸ்ல இருக்குன்னு சொல்றாங்க. பட் நமக்கு தெரியல. ஆனா இங்க வந்து நீங்க போனீங்கன்னு சொன்னா, எல்லா பிளான்ட்ஸுமே இருக்கு. நீங்க பர்ச்சேஸ் கூட பண்ணிக்கலாம். அ எப்படி சொல்றது? நம்ம ஊர்ல அந்த கட்டர் பூச்செடி, தாழ்ப்பூ, போகன்வில்லா அப்படி நெறைய ஃப்ளவர்ஸ் இருக்கு. இது வந்து இந்த பட்டன் ரோஸ் மாதிரி இருந்துச்சு. அழகா இருந்துச்சு. இதுவும் வந்து மேக்ஸிமம் இந்த பிளான்ட்ஸ் எல்லாமே குளிருக்கு தான் மட்டும் தான் இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு போயிடும். ஜெவந்தி கூட கொஞ்ச நாள் வரைக்கும் இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம கேர் பண்ணிட்டோம்னா ஓகே. கொஞ்சம் நிழல்ல வச்சு பார்த்துக்கும்போது ஜெவந்தி செடி இருக்குது. இது எல்லாமே மேக்ஸிமம் வந்து 1 கேடின்னு போட்டிருந்தாங்க. அது ஒரு தொட்டியா 1 கேடியா இருக்கும்னு தெரியல. பட் அங்க எல்லாம் இருந்துச்சு. நாங்க போய் பார்த்துட்டு அப்படியே வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு வந்தோம். இது வந்து 2 1/2 கேடின்னு போட்டிருந்தாங்க. இது வந்து சீசன் ஃப்ளவர். இது வந்து வேற எங்க நீங்க போனீங்கன்னா, சின்ன சின்ன பாட்ல கிடைக்கும். 100 ஃபீல்ஸ் அந்த மாதிரி இருக்கும். இது ஸ்னேக் பிளான்ட் எல்லாமே நெறைய இருந்துச்சு. இது நம்ம ஊர்ல மேரிகோல்டு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி. இது வந்து குரோட்டன்ஸ் மாடல். இது நம்ம ஊர்ல எல்லா வீட்லயும் இருக்கு. நம்ம இது ஒரு கம்பு ஒடிச்சு வச்சாலே வந்துரும். அந்த மாதிரி. நெறைய அழகு செடிகள் வச்சிருந்தாங்க. கலர் கலராவே எல்லாமே இருந்துச்சு பார்க்கறதுக்கு. அப்புறம் மணி பிளான்ட்டும் நெறைய இருந்துச்சு. நம்ம வந்து அதான் இங்க போயாச்சுன்னு சொன்னா நம்ம எல்லாமே பார்க்கலாம். ஜூ, கார்டன், பிள்ளைங்களோட பிளேயிங் ஏரியா, பீச்ல வந்து தண்ணி வந்து என்னாச்சு ரொம்ப உள்ள போயிருந்துச்சு. அது என்னமோ அந்த பாறை எல்லாமே நல்லா தெரிய ஆரம்பிச்சுருச்சு. இதுக்கு முன்னாடினா நம்ம மேல ஒரு இருக்கும் தண்ணி விளையாடிட்டு வரலாம். பட் இந்த தடவ என்னன்னா, பீச் நல்லாவே உள்வாங்கி இருந்துச்சு. ரொம்ப யாருமே அதுல போகல. நாங்களும் அதனால போகல. என்னன்னா தண்ணி ரொம்ப உள்வாங்கி இருக்கும்போது நம்ம போறது சரியில்ல அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் வந்துட்டோம். அதுக்கப்புறம் நாங்க என்ன பண்ணிட்டோம்னா, இங்க கொஞ்ச நேரம் ஏன்னா எல்லாமே ஸ்நாக்ஸ் கடை, பிள்ளைங்களுக்கு சாப்பிடுறதுக்கு எல்லாமே க்ளோஸ்ல இருந்தனால, நம்மளால ரொம்ப நேரம் அதுல நிக்க முடியாது. ஜஸ்ட் வீடியோ மட்டும் கவர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்ததும், அது ஒரு பொம்மை மாதிரி இருந்துச்சு. அதுக்குள்ளாடி ஒரு துணி பையில அ ஏதோ சீட் ஏதோ போட்டிருக்காங்க போல. அது க்ரோ பண்றதுக்கு அடியில தண்ணி வச்சிருந்தாங்க. அது குட்டி குட்டியா க்ரோ ஆயிட்டு இருந்துச்சு. பார்க்கறது நல்லா இருந்துச்சு. அது வந்து அந்த ஒரு ரெட் கலர் லீவ்ஸ் வரும்ல, அந்த மாதிரி பிளான்ட். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, டாய்ஸ் கிட். இது பிள்ளைங்களோட டாய்ஸ் நெறைய இருக்குது. எல்லாமே ஷட்டர் போட்டு க்ளோஸ் பண்ணி தான் வச்சிருந்தாங்க. அதுல ஒரு செக்யூரிட்டி மட்டும் இருந்தாரு. அப்பதான் அவங்ககிட்ட கேட்டோம். அப்போ 1 கேட்ன்னு அந்த டெவில் தீம்ல அந்த மாதிரி எல்லாமே நெறைய போட்டிருக்காங்க. இது வந்து ஸ்லைடு பிள்ளைங்களுக்கு சறுக்கி விளையாடுறதுக்கு. அப்புறம் இந்த நெறைய ஜம்பிங் கேம்ஸ். அப்புறம் குப்பூஸ் கூட ஒரு இடத்துல வந்து ஃப்ரெஷ்ஷாவே போட்டு தராங்க. அதுவும் உள்ளாடியே இருந்துச்சு. அதெல்லாம் க்ளோஸ் வந்து நம்ம குப்பூஸ் கூட வேணும்னா ஃப்ரெஷ்ஷா வாங்கி சாப்பிட்டுக்கலாம். நாங்க இது சரி ஓகே இங்க போர் அடிக்குது. இங்க இனி ரொம்ப இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நாங்க என்ன பண்ணிட்டோம், பார்க் போக ஆரம்பிச்சுட்டோம். பக்கத்துல ஃபிந்தாஸ் பார்க் இருக்குல்ல, அதுல தான் போயிருந்தோம். அதுல வந்து நெறைய ஆட்கள் இருந்தாங்க. ஏன்னா இது ஈவினிங் ஓப்பனிங் ஆனால அங்க வந்து நெறைய ஆட்கள் இருந்தாங்க. அதுல குட்டி பிள்ளை மட்டும் ரொம்ப என்ஜாய் பண்ணி விளையாட ஆரம்பிச்சு. இது வந்து அவளோட ஃபர்ஸ்ட்டு அவ வந்து வெளிய வாரது. இந்த அளவு அவள கொண்டு வந்தது கிடையாது. அதனால அவ வந்து அங்க வந்து சின்ன பால் எல்லாம் கிடைச்சுச்சு. அத வச்சு அப்படி விளையாடிட்டு இருந்தா. நாங்களும் எதுவுமே கொண்டு போகல. ஜஸ்ட் நாங்க பார்க் மட்டும் தானே பீச் பிளான் பண்ணாலும் எதுவும் கொண்டு போல. ஆனா அவ இங்க வந்து ஏதோ ஒரு பிள்ளையோட பால் இருந்துச்சு. அத எடுத்து
அவ ஜாலியா விளையாட ஆரம்பிச்சதும், என்னோட சேனல் உங்களுக்கு பிடிச்சுன்னு சொன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த மாதிரி குவைட்ல உள்ள இன்ட்ரஸ்டிங்கான வீடியோஸ் வந்து உங்களுக்கு வந்து கன்டினியூவா வந்துட்டுருக்கும். ஷாப்பிங் மால் வீடியோலாம் நெறைய போட்டிருக்கேன். பிடிச்சதுன்னா போய் செக் பண்ணி பாருங்க. தேங்க் யூ.